2 வாக்குத்தத்தங்கள் இந்த மாதம் கடைசி வாரமாய் மாலை வேலையாக இருக்கிறபடினாலே 2 வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒன்று பிலிப்பியர் 4:19 இப்படியாக சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். முதலாவது, இந்த மாசத்தோட உங்க குறைவெல்லாம் நிறைவாக போகுது. சொல்லுவோமா? நாளைக்கு என்ன மாசம்? ஏப்ரல் மாசம். சொல்லுவாங்க சில பேர், ஏப்ரல் மாசம் ஏமாந்த மாசம், ஏப்ரல் ஃபுல் ஆக்குவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்க போறாரு. 2வது அவர் சொல்றாரு, ஏசாயா புஸ்தகத்துல 43 அதிகாரத்துல 19 வசனமா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை போதும். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, உங்கள் குறைவை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். சில பேருக்கு பலவிதமான குறைவு இருக்கும் இல்ல? குடும்பத்தில் குறைவு, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு குறைவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு அந்த வாலிபனை பார்த்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ என்ன செய், உனக்கு உண்டானதை விற்று தரித்திற்கு கொடு, அப்போது பரலோகத்தில் மிகுந்த பொக்கிஷம் உனக்கு உண்டாகும்னு சொன்ன உடனே அவன் திரும்பி போயிட்டான். 2வது ஒரு காரியம் சொல்ற, வெளிப்படுத்தும் விசேஷத்தில் ஆண்டவர் சொல்ற 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு என்னவென்றால், ஏந்தி கொண்டு சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் ஆமென் ஆமென் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தை நிமித்தம் ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. ஏன் நம்முடைய வாழ்க்கையில குறைகள் வருதுன்னா, தேவன் மேல் இருக்கிற அன்பு குறையும் போது பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க சொல்லுவோமா? அவர் சொல்றாரு பாருங்க, ஆதியில ரட்சிக்கப்பட்ட நாள்ல நம்ம உண்மையாவே கர்த்தரோடு நடக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள அழகா இருக்கும். ஆனா கொஞ்சம் நாள் போக 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 என்ன ஆகும் சொன்னா, அந்த அன்பானது மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறியாமலே குறைவு உண்டாகும். இந்த எபேசு சபை நல்ல சபை தான். எபேசு சபைக்கு எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுறார், நீ பொறுமையா இருக்கிற, நீ சகித்து கொண்டு இருக்கிற, உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னா சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உங்ககிட்ட எனக்கு ஒரு குறையை நான் பார்க்கிறேன். என்ன குறைன்னு சொன்னா, நல்லா கவனிங்க, எனக்கு கண்பான குறையும் உண்டு குறைவும் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சொல்றாரு, ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறைவு உண்டு, ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக இடத்துல வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தன்னை இடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நல்லா கவனிங்க. ஒருவேளை ஆரம்பத்தில் நான் நல்லா ஜெபம் பண்ணேன், இப்போ நான் ஜெபம் பண்ணுறதே கிடையாது, இப்போ நான் பைபிள் வாசிக்கிறதே கிடையாது, ஆண்டவர் மேலே குறையா இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவா மாற்றணும். கண்மான தேவ பிள்ளைய ஆண்டவர் மேல இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அன்பு அதிகமாக மாறணும். அன்பு அதிகமாக அதிகமாக நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்குவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒன்று, அவர் மேல அன்பா இருக்கணும். 2வது வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல கானா ஒரு கல்யாணத்தை குறித்து ஆண்டவர் அழகா சொல்றார். அந்த கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். அழைக்கப்பட்டிருக்கும் போது அங்க ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. திராட்சை ரசம் குறைவுபட்டது, திராட்சை ரசம் காலியாகி போச்சு. அப்ப காலியானோட நேரம் மரியாதை சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும். நல்லா கவனிங்க கண்பானவர்களே,
ஆண்டவர் நமக்கென்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அல்லையே சொல்லுவோமா? நமக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. சில பேரை சீக்கிரமா ஆசீர்வதிச்சிட்டா இயேசு இடத்துல ரொம்ப நாள் நிற்க மாட்டாங்க. அதுக்காக ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறார் இல்லையா? புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்குது, புலம்பல் மன்னிக்கணும் பிரசங்கில எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை விடுங்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இப்படி பல காலத்தை அவர் பிரசங்கி சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன, இன்னும் என் வேலை வர. நல்ல கவனிங்க, வேலை வருதோ வரலையோ, இயேசுவை நீ அழைத்தால் உன் குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அழைக்கணும். அவன் காணா ஒரு கல்யாணத்துல அழைச்சாங்க. பைபிள்ல விட சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவும் நம்முடைய சீஷரும் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப இயேசுவை ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்யணும்? ஜப நேரத்துல அவரை அழைக்கணும். ஆண்டவரே இருதயத்துல வாரும், என் இல்லத்துல வந்து தங்கும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்துல வாழ்க்கை மாறி போச்சு. யாருடைய வாழ்க்கை? சகேயுடைய வாழ்க்கை. ஆண்டவர் அவன் வீட்டுக்கு வந்துட்டாரு. சகேயுவே, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும் தான் ஒரு வார்த்தை சொன்னார் ஆண்டவர். உடனே அவன் சொல்றான், நாளத்தனையா நான் திருப்பி. அவன் மைண்ட் பாருங்க, இயேசு உள்ள வந்து அவன் மைண்ட் மாறி போச்சு. அலையே சொல்லுவோமா? அவன் வாங்கினா நாளத்தனையா திருப்பி கொடுத்தான். அப்பதான் ஆண்டவர் சொல்ற, இன்றைக்கு இந்த குடும்பம் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அப்ப என்னன்னா, முதலாவது இயேசு மேல அன்பு கூர்ந்தா உன் வாழ்க்கையில குறைவு இருக்காது. ரெண்டாவது, இயேசு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம தான் சொல்றோம் இல்லையா, இயேசு அழைக்கிறார், நாம அவர் அழைக்கணும். வருத்தி கூப்பிட்டதான் வருவார். அழகியா சொல்லுவோமா? தானாவா பாருங்க, பூட்டின வீட்டுக்குள்ள அவங்களாம் பயந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இயேசு உள்ள வந்தாரு பைபிள்ல. நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலே கர்த்தர் வந்துருவார். ஆமென். நேற்று உண்மையாவே நான் ரொம்ப நேரம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண எனக்கே தெரியல. சேர்ல உட்காந்து ஜெபம் பண்ணேன், உட்காந்து கீழே உட்காந்து ஜெபம் பண்ணேன், படுத்துன்னு ஜெபம் பண்ணேன். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்பானவர்கள, தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ குறைவெல்லாம் நிறைவாக மாற்றணும்னு சொன்னா, முதலாவது தேவன் என்ன செய்யணும்? நீ அன்பு கூறணும். ரெண்டாவது தேவனை அழைக்கணும். மூணாவது தேவனை விட்டு நீ விலகி போகக்கூடாது. அந்த இளைய குமாரனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்துல 15 அதிகாரத்துல வாசிக்கிறோம். தன் ஆஸ்தியெல்லாம் பிரித்து கொண்டு எங்க போயிட்டானா, தகாத முறையில் அவன் செலவு பண்ணான்னு பைபிள் இல்லையா சொல்லுவோமா? பாருங்க எப்படி செலவு பண்ணா. லூக்கா சுவிசேஷத்துல வாசிச்சு பாருங்க. இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு ஒண்ணு கடவுளை விட்டு விலகி போயிட்டான். ரெண்டாவது துன்மார்க்கமான ஒரு ஜீவனம் பண்ணினான். நல்லா கவனிங்க. சில பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் விட்டு விலகி போனா நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. தன் தகப்பனை விட்டு விலகி அவன் போயிட்டான். போயிட்டு இல்லாம எல்லாவற்றையும் அவன் என்ன செஞ்சுட்டான்? தாறுமாறா செலவு பண்ண பிறகு பன்றிக்கு போடுகிற தவிட்ட தின்ன கூட அவனுக்கு என்ன இல்லை, கிடைக்கல. அவன் குறைவுபடுத்த தொடங்கினான் இந்த பைபிள். அல்லையா சொல்லுவோமா? என்ன பண்ணதுன்னா குறைவு உண்டு. அவனால பிளஸ்ஸிங்கா இருந்த மனுஷன் தகப்பனை விட்டு பிரிஞ்ச உடனே, நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமை விட்டு நாம மோவாவுக்கு போனோம்னா நம்மளோட வாழ்க்கையில குறைவு தான் வரும். அல்லையா சொல்லுவோமா? நம்ம ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணி எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்மளோட வாழ்க்கையில குறைவு தான் வரும். ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு சொந்த நகோமியை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாங்க, நகோமியா நீ இவ்வளவு மாற்றிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க, என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், மாறால் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் என்னை மிகுந்த என் வாழ்க்கையில கசப்பை கட்டுன்றாங்க. அவன் சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை குறைவுள்ளவனாய் மாற்றல. கர்த்தர் மாத்தல. நல்லா கவனிங்க. எருசலேமை விட்டு என்னைக்கு அவங்க மோகம் எருபதை, எருசலேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு, ஒரு சந்தோஷமான வீடு, ஒரு சமாதானத்தின் வீடு. எங்க? எருசலேம். அதை விட்டுட்டு மோவாப் என்று சொன்னால் சபிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டாங்க. அநேக நேரத்தில் சில அப்படிதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு, உலக காரியங்களுக்கு ஆசைப்பட்டு, செல்வத்துக்கு ஆசைப்பட்டு இயேசுவை விட்டு வழி விலகி போகிற அநேகர் இன்றைக்கு மோவாபில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க பாருங்க, அந்த வாழ்க்கையில் சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனான், ஆனா எப்படி குறைவுள்ளவளாய் திரும்பி வந்தேன். ஆனாலும் திரும்பி வந்த அவளுக்கு கர்த்தர் நேர்த்தியான ஒரு வாழ்க்கை கொடுத்தார். சொல்லுவோமா?
அதே போல திரும்பி வந்த அந்த இளைய குமாரனை கத்தர் விட்டாரா? என்னை விட்டு போனல, இனிமேல் ஒரு வாழ்க்கையே. அதுதான் இயேசுவின் அன்பு. நிறைய சொல்லுவோமா? இயேசுவின் அன்பு அளவிட முடியாதது. ஆமா, எல்லாருடைய அன்பு மாறி போனாலும் தனிந்து போனாலும் கடைசி நாட்களிலே மனுஷனுடைய அன்பு தனிந்து போகிறது பைபிள். அழகா தீமோத்தேயுல சொல்றார் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது, மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் சுகபோகமாய் வாழ்கிறவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை முதலாவது மகிமையிலே அவர் நிறைவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்பை நீ ஒருபோது விடவே கூடாது. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் தேவனை தேடுகிற தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும். இயேசுவை உன்னை கூட அழைக்கிற தேவ பிள்ளையாக இருக்கணும். 3, அவரை விட்டு விலகாத வாழ்க்கை உனக்கு தேவைப்படுது. 2வது சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நல்லா கவனிங்க கண்மானவர்களே, புதிய காரியத்தை கத்த செய்ய போறாங்க. ஏப்ரல் மாசம் புதிய காரியம் நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், இதை நீங்கள் அறிவீர்களா? அல்லேலூயா. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த மாதம், அதான் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, எவ்வளவு நாள் இல்லை, எவ்வளவு நேரம் இருக்கு தெரியல. என்ன டைம் இன்னைக்கு? மணி 8 ஆகும். இன்னும் ஒரு 4 மணி நேரம், 12 மணி கழிச்சு சொல்ற ஆண்டவர் உன் குறைவெல்லாம் கத்த நிறைவாக்க போறாங்க. 2வது ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாங்க. எப்படி புதிய காரியத்தை செய்யறான்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது. வாசிச்சு பாருங்க. அவர் வனாந்திரத்திலே உங்க மேல ஒரு குறையா இருக்கிறார். ஏன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியம் வரலன்னு சொன்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளை அந்த வசதிக்கு தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஆண்டவர் சொல்ற நல்ல கவனி. எனக்கு அன்பானவர்கள, வனாந்திரமான உன் வாழ்க்கையில ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, வனாந்திரையா தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போன நேரங்களில், வனாந்திரை கலைத்து நான் சோர்ந்து போன நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திரையா தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போன வச்சு நான் பாடக்கூடாது. பழைய பாட்டலாம். விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபல, தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாறுவார் பைபிள். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த 43ஆம் அதிகாரத்தில் வாசிங்களேன். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குவேன், தண்ணீர்களையும் உண்டாக்குவதனால் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில புதிய காரியம் நடக்கலன்னு சொன்னா, இவ்வளோ காரியத்தை நான் பண்ணா கூட இந்த ஜனங்களை யாருக்கு ஏற்படுத்தினேன்? எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம கர்த்தரை நம்ம ஆசீர்வாதம் வனாந்திரமான வாழ்க்கை நம்ம மாறும் பொழுது, ஒரு செழிப்பு வரும்போது, ஒரு தண்ணீர் உள்ள ஆசீர்வாதம் வரும்பொழுது ஆண்டவர் துதிக்க மறந்து போய் விடுகிறோம். சொல்லுவோமா? அதான் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
அவரை துதிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா அடுத்த வசனம் பாருங்க. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய். உன் ஆடுகளை தகன பலியாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி சங்கடப்படுத்தாமலும், ஆமென், இவ்வளோ காரியத்தை பண்றோம். ஆண்டவர் வேதனைப்படுறார், நம்மளை துதிக்க மாட்டாங்களே. ஆனாலும் நீ என்ன பண்ற? என்னை நோக்கி நீ கூப்பிடுத. எனக்கு பலி செலுத்துற. என்ன பலி? ஆடு பலியில உதவியாகிய சோத்திர பலி. அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி சொன்னோம்? ஒரு பாட்டு இருந்ததுல, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன் நான். உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் நான். ஆமென். சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன் நான். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன் நான். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, அது சீக்கிரத்தில் காண்பதினால் சோத்தரிப்பேன் நான். உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை செலுத்தி அவரை துதிக்கும் பொழுது, நல்லா கவனிக்க, புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. இரண்டாவது சொல்ற வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்றாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். 21 அதிகாரத்துல வாசி பாருங்க எனக்கு அன்பானவர்களே. வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரத்தை வாசிக்கும் போது, பின்பு புதிய வானத்தையும் ஆமென் முந்தின வானமும் போயிற்று, போயிற்று. நான் பரிசுத்த நகரத்தை என்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? எதிர்பார்த்து நீங்க காத்துக்கணும். மணவாளன் கர்த்தர் இயேசு வரப்போகிறார். ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆயத்தமா ஒரு பாட்டு இருக்கு, இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமான்னு சொல்லி. அப்ப சொல்லிட்டு அவர் சொல்றாரு, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷத்துக்கு தேவனுடைய வாசத்தலம் இருக்கிறது. அவரிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவரும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தின ஒழிந்து போயின என்று விளம்பிற்று. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியம் உண்மை உள்ளவைகளா இவனை எழுது என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப சகலத்தையும் புதுதா மாற்ற போகுது, பழசெல்லாம் புதுசா மாற போகுது. எப்ப தெரியுமா? ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய மகிமை, புதிய பிரசன்னம், புதிய ஆளுகை, எல்லாவற்றையும் கர்த்தர் பூசா கர்த்தர் தர போறார். நிறைய சொல்லுவோமா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரம எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வர காட்சி நீங்க பார்க்க போறீங்க. ஆமென்.
கர்த்தர் இவர் எல்லாவற்றையும் சென்று நம்மை ஆஸ்வதிக்க போறார். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிருக்கிறது அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலிக்குதுன்னு பாட போறீங்க. கர்த்தர் தேவன் தாம் அவருடைய தேவனாக இருந்து கண்ணீர் யாவரையும் அவர் துணைக்கிறவராக இருக்கிறார். முதல்ல அவர் சொன்னாரு, உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். இரண்டாவது, புதிய காரியத்தை, 2 காரியம் நடக்க போகுது. இன்னும் 4 மணி நேரத்துல கர்த்தர் செய்ய போற மகிமையான காரியத்திற்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த மாலை வேளையில வந்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வருகிற நாட்கள் நாளைக்கு இருக்கிற அந்த அதிகாலை பிரேயருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வராத பிள்ளைகள் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வியாதியா இருக்கிற பலவீனமா இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாக்குத்தத்தங்களை கொடுத்து இந்த மாத இறுதியிலும் இந்த பிள்ளைகளை கர்த்தர் நடத்த போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். தேவன் விசேஷமாய் இந்த ஜோஷுவா பாடலையாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதே போல புதன்கிழமை இங்கே பாச ஃபெலோஷிப் இருக்குது, அதை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் யாரெல்லாம் சபைக்கு வரலையோ அவளெல்லாம் ஆண்டவரே அடுத்த வாரத்தில் கர்த்தர் கூட்டி வந்து உங்கள் நாமத்தை மையப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் கிருபையோடு இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் மைக்கும் சிநேகம் சமாதானம் நம்மோடு சகல பரிசுத்தங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே.